திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்வதற்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். நெய்வேலி தொகுதி முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற ஆசை. அண்ணன் அவர்களுக்காக வாக்கு சேகரிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் உற்ற துணையாய் இருக்க வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு நான் குறிஞ்சிப்பாடி தொகுதி ஆலப்பாக்கம் செல்ல வேண்டும். அதன் பின்னர் காட்டுமன்னார்குடி தொகுதி காட்டுமன்னார்குடியிலே ஒரு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும். எனவேதான் ஒரே இடத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக, சொந்த சின்னம் தானை சின்னம் கொண்ட கட்சியாக வலுவடைந்திருக்கிறது. கொஞ்சம் அமைதியாக பேச வேண்டும். கொஞ்சம் கீழே நாடு விடுதலை பெற்ற பிறகு அகில இந்திய அளவில் அம்பேத்கர் கொள்கை வழி இயங்கக்கூடிய இயக்கங்கள் 4 கட்சிகள் தான் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஒன்று பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னொன்று லோக் ஜனசக்தி கட்சி பாஸ்வான் கட்சி, இன்னொன்று ராம்தாஸ் அத்வானி அவர்களின் குடியரசு கட்சி. அதற்கு பிறகு இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டில் அங்கீகாரம் பெற்ற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 4 அங்கீகாரம் பெற்ற கட்சி, சொந்த சின்னமாக தானை சின்னத்தை பெற்ற கட்சி. இந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு நமக்கு உற்ற துணையாய் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைமையான கூட்டணி கட்சிகள். திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் ஆதரவளித்ததன் அடிப்படையில் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலும் நாம் 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றோம். அந்த 2 தொகுதிகளில் பெற்ற வெற்றிதான் இந்த கட்சியை அங்கீகாரம் பெற்ற கட்சியாக பரிணமிக்க செய்திருக்கிறது. எனவே திமுக மற்றும் தோழமை கட்சிகளின் ஆதரவு நம்முடைய வெற்றிக்கு பயன்படுவது எப்படியோ அதை போல நம்முடைய வாக்குகள், விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் திமுக உள்ளிட்ட தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கு பரிமாற்றமடைய வேண்டும். காட்டுமன்னார்குடியிலே திமுக ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, கம்யூனிஸ்டுகளின் ஓட்டு நமக்கு கிடைக்கிறது என்றால் அதற்கு திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பொறுப்பாளர்கள் தீவிரமாக களமிறங்கி பணியாற்றுவதுதான் காரணம். அதே போல திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் எல்லாம் நாம் உழைக்க வேண்டுமா வேண்டாமா? வாக்குகளை சேகரிக்க வேண்டுமா வேண்டாமா? அவர்களின் வெற்றியை நாம் உறுதிப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அதனால்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும் என்பதை ஒரு வரலாறாக நாம் பதிவு செய்து வருகிறோம். எங்க வீசிக்கே இருக்கோ அந்த அணிதான் ஜெயிக்கும். இதுதான் வரலாறு. 2019 வெற்றி, 2021 வெற்றி, 2021 உள்ளாட்சி தேர்தல்களிலே வெற்றி, 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே வெற்றி, 26 வெற்றி.
இதற்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலுப்பெற்றிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு தலைவருக்கு சொல்ல முடியும். தோழர்களே, இந்த தேர்தலில் கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 2 தொகுதிகள் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு தனி தொகுதி காட்டுமன்னார்குடி, ஒரு பொது தொகுதி பண்ருட்டி. அண்ணன் ஊரும் அங்கேதான் இருக்கிறது, பக்கத்தில் தான். பண்ருட்டி பொது தொகுதியில் சிறுத்தைகளின் வேட்பாளர் இருக்கிறார், பானை சின்னம் இருக்கிறது. கடலூரில் 9க்கு 9 நாம் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற வைப்போமா? 9 தொகுதிகளில் 9 2001 உத்தரவியல் கலைஞரோடு நாம் கூட்டணி வைத்தோம். அப்போது திமுக ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை. கலைஞரை நான் சந்தித்தேன். ஐயா, நாங்கள் சேர்ந்ததால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்பட்டதாக ஒரு பத்திரிகையில எழுதியிருக்கிறார்களே, படித்தீர்களா என்று கேட்டேன். உடனே கலைஞர் சொன்னார், அடுத்த நொடியே சொன்னார், கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதிகளில் 5 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறோம். அதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம். 2025 வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் சொன்னார், கோபாலபுரம் நான் போயிருந்தேன், கலைஞரோடு 1 மணி நேரம் நான் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறதுனாலதான் நீங்க வெற்றி வாய்ப்பை இழந்துட்டுதான் ஒரு பத்திரிகைக்காரன் கோல் மூட்டி விட்டிருக்கிறான் என்று சொன்னேன். அப்ப அவர் சொன்னார், நீங்க நாம விடுதலை சிறுத்தைகள் திமுக இந்த 2 கட்சி சேர்ந்து கடலூர்ல 5 தொகுதியை வெற்றி பெற்றிருக்கிறோம் சொன்னது கலைஞர். இப்போது கேட்டுக்கொள்கிறேன், கடலூர் மாவட்டத்தில் 9க்கு 9 நாம் வெற்றி பெறுவோமா? வெற்றி பெற முடியும். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்களால் முடியும், நம்மால் முடியும், நம்மால் முடியும். பத்திரிகையில சில பேர் வதந்தி கிளப்புறான். என்ன வதந்தி கிளப்புறான்னா, வீசிக்கே இருக்கிற பகுதிகளில் எல்லாம் கொஞ்சம் பேர் விசிலடிக்க கிளப்பிட்டானுங்க அப்படின்னு. விசிலடிக்க கிளம்பிவிட்டதாக பல பேர் சொன்னார்கள். அது உண்மையா? இல்லை. விசிலடிக்க விரும்புகிறவர்களை தியேட்டருக்கு அனுப்புவோம், சட்டசபைக்கு அனுப்ப வேண்டாம். அங்கே போய் விசிலடிக்கட்டும். நண்பர் விஜய் மீது நமக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி இல்லை. அவரை முதலில் வரவேற்றவன் திருமாவளவன் தான், வாழ்க்கையவன் திருமாவளவன் தான். ஆனால் அவர் நோக்கம் சரியாக இல்லை. அவர் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து திமுகவை வீழ்த்துவேன், திமுக கூட்டணியை வீழ்த்துவேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நான் கேட்கிறேன், நண்பர் விஜய் அவர்களே, திமுகவை அல்லது திமுக கூட்டணியை தோற்கடித்து விட்டு யாரை ஆட்சி பீடத்திலே அமர வைக்கப் போகிறீர்கள்? யாரை அமர வைக்கப் போகிறீர்கள்? உங்களால் முடியுமா? நீங்கள் ஆட்சிக்கு வர முடியுமா? நீங்கள் முதலமைச்சராக முடியுமா? அப்புறம் எதற்காக திமுகவை வீழ்த்த துடிக்கிறீர்கள்? துடியாய் துடிக்கிறீர்கள். இது நண்பர் விஜய்க்கு நான் எழுப்புகிற கேள்வி. அதன் மூலம் மறைமுகமாக அவர் யாருக்கு உதவி செய்ய விரும்புகிறார் என்றால், திமுகவுக்கு போகிற வாக்குகளை பிரித்து, திமுக கூட்டணிக்கு போகிற வாக்குகளை பிரித்து அதிமுக பாஜக பயனடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, செல்லக்கூடாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் செல்ல வேண்டும். நான் எடுக்கிற பெரிய முயற்சி, என்னுடைய தனிப்பட்ட முயற்சி. நான் நினைத்திருந்தால்
பதவி பரிசுதான் முக்கியம் என்று கருதி இருந்தால் அதிக இடங்கள் தான் வேண்டும் என்று நான் எண்ணி இருந்தால் மற்றவர்கள் சொல்லுவதைப் போல இந்த கூட்டணியின் மீது ஏதேனும் குற்றம் சாட்டிவிட்டு நான் வெளியேறி இருக்க முடியும். பிஜேபியோடு கூட்டணி சேர்த்திருக்க முடியும். பிஜேபி அதிமுகவோடு கூட்டணி சேர்த்திருக்க முடியும். அல்லது நடிகர் விஜயோடு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். அவரே அழைத்தார். அண்ணன் திருமாவளவன் எங்கிருந்தாலும் அவருக்கு நம்முடைய நினைப்பு தான் இருக்கும் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டவர்களாக பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று அவர் தருவதற்கு தயாராக இருப்பதாக அவர் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆனால் நான் எதற்கும் ஆசைப்பட்டேனா, அலைபாய்ந்தேனா, இங்கும் அங்கும் பேசிக்கொண்டே இருந்தானா, இங்கேயும் பேச்சுவார்த்தை அங்கேயும் பேச்சுவார்த்தை என்று நான் இரண்டு பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருந்தேனா? இல்லை. ஏனென்றால் கவனமாக கேட்கணும், கூச்சல் போடக்கூடாது தோழர்களே. ஒரே காரணம்தான், பாமக பாஜக ஆகிய இரு கட்சிகளும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. ஏற்கனவே கதவை சாத்திவிட்டு பாமக இல்லாத அதிமுகவுடன் போக வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் போகவில்லை. ஏனென்றால் திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் இங்கே பாஜக ஆட்டம் போட வழிவகுத்துவிடும். பாஜக ஆட்டம் போடுவதை தடுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நம்மை போல சராசரியான அரசியல் கட்சி இல்லை. அந்த கட்சி சமூக நீதியை விரும்பாத கட்சி, சகோதரத்துவத்தை விரும்பாத கட்சி, சமத்துவத்தை ஏற்காத கட்சி, பெரியாரை மதிக்காத கட்சி, அண்ணாவின் இருமொழி கொள்கையை ஏற்காத கட்சி, மாநில சுயாட்சியை விரும்பாத கட்சி, திருவள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுகிற கட்சி, பெரியாருக்கு செருப்பு மாலை போடுகிற கட்சி, இஸ்லாமியர்களை வெறுக்கிற கட்சி, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, தேவாலயங்களை இடிக்கிற கட்சி, பாபர் மசூதியை இடித்த கட்சி, மேலும் மசூதிகளை இடிக்க துடிக்கிற கட்சி, சாதி சண்டையை தூண்டுகிற கட்சி, மத சண்டைகளை தூண்டுகிற கட்சி. எந்த கட்சி? எந்த கட்சி? பாஜக, RSS. இந்த கட்சி இங்கே வளர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி இடம் கொடுக்கிறார். தோழிகளை தூக்கிக் கொண்டு, மோடியை தூக்கிக் கொண்டு தமிழ்நாட்டு வேதிக்கு வருகிறார். அதற்கு நாம் இடம் தரலாமா? நம்முடைய அடிப்படை அரசியலுக்கு வேட்டு வைக்கிற கும்பல் பாஜக, RSS, சத்பரிவார். ஆகவேதான் நம்மால் தனித்து தனிப்பட்ட முறையில் அந்த சக்திகளை வீழ்த்த முடியாது என்ற நிலையில் நம்மை போல் நம்முடைய அரசியலை பேசுகிற திமுகவோடு, காங்கிரசோடு, இடதுசாரி கட்சிகளோடு, இஸ்லாமிய அமைப்புகளோடு, கிறிஸ்தவ அமைப்புகளோடு, அண்ணன் கமல்ஹாசன் அவர்களோடு, தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கைகோர்த்திருக்கிறோம். உடனே கடலூர்ல நடந்த கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களின் அருமை துணைவியார் பிரேமலதா அவர்கள் திருமாவளவனை அவமதித்து விட்டார். நான் எங்கேயாவது சொன்னா? அப்படி நான் சொன்னா? கொம்பு செய்ய விடுறாங்க. அதாவது தேமுதிக வேட்பாளர்களுக்கு விசிகாரங்க ஓட்டு போடக்கூடாது, இதுதான் அவருடைய நோக்கம். அது உண்மை இல்லை. கடலூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் தான் அறிமுகப்படுத்துவார். அவர் அறிமுகப்படுத்தும் போதுதான் ஒவ்வொருத்தரா எழுந்து வணக்கம் சொல்லுவாங்க. நான் பேசும்போது தண்ணீரமாக நம்முடைய கட்சி வேட்பாளர்களை சுட்டிக்காட்டி இவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று நான் கேட்டுக்கொண்டேன். இந்த பக்கம் முதலமைச்சருக்கு வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த
வேட்பாளர்கள் அண்ணன் சபா ராஜேந்திரன் உட்பட பேரை சொல்லும் போது 2 வேட்பாளர் எழுந்ததுனால இவங்களும் எழுந்தாங்க. அது தன்னியல்பா நடந்தது. நான் அறிமுகப்படுத்துற நான் பேரை சொல்லும் போது நீங்க எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அப்துல் ரஹ்மான் ஜோதிமணி என்று சொன்னதும் அவர்கள் 2 பேரை எழுந்து வணக்கம் சொன்னார்கள். உடனே நெய்வேலியில் உதயசூரியன் இவர் எழுந்து நின்றார். இவர் எழுந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிஞ்சிப்பாடியில் உதயசூரியன் அண்ணன் MRK எழுந்து நின்றார். அதை கூட நான் பார்க்கல. அவர் பின்னாலே நீ பேச்ச முடிங்க பின்னால நின்றுட்டே இருந்தார். சொல்றதுக்காக நின்றுட்டார். அப்ப பிரேமலதா விஜயகாந்த் என்று நான் சொல்லும்போது அவர் எழுந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நான் அறிமுகப்படுத்தவே இல்லை. எனக்கு பிறகு முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்த இருக்கிறார். அப்ப எல்லாரும் முறைப்படி எழுந்திருக்கிறார்கள். ஆனா அதிமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் நம்மளை பிடிக்காத காழ்ப்புணர்வு கொண்ட சில கும்பலும் அரசியல் அறியாமையில் உழலும் சில அற்பர்களும் ஜெயலலிதா பிரேமலதா திருமாவளவன் பெயரை சொல்லி எழுந்திருக்கல. அதுக்கு காரணம் திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம். இதெல்லாம் என்ன அற்பமான அரசியல். நான் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கிற போது அவரை சந்திக்க போகும்போதெல்லாம் என்னை வாஞ்சையோடு வரவேற்று முகமன் விசாரித்திருப்பவர் நம்முடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவர் இறந்த போது கூட அவ்வளவு துக்கத்திலும் கூட என்னை அடையாளம் கண்டு அண்ணா வாங்க கிட்ட வாங்க என்று கூப்பிட்டு என்னை அந்த இடத்திலே நிற்க வைத்தார். ஒருவரும் அவர் அவமதிக்கவில்லை. ஆனால் தேர்தல் ஆதாயத்திற்காக திருமாவளவனை பிரேமலதா அவமதித்து விட்டார் என்று கதை கட்டிவிட்டு விடுதலை சிறுத்தைகளின் வாக்குகள் அந்த வேட்பாளருக்கு போக விடாமல் தடுக்கிற சூழ்ச்சி. அதற்கு நாம் இடம் தரலாமா? திமுக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதை போல தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய இடங்களில் அவரவர் சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். இதுதான் நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு விடுக்கிற வேண்டும். எனது அருமை தோழர்களே, ஒரே ஒரு வேண்டுகோள். அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும். அதற்கு அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். திராவிடியன் மாடல் என்கிற திராவிட முன்மாதிரி ஆட்சி, விடியல் பயணம் தந்த ஆட்சி, உரிமை தொகையை தந்த ஆட்சி, நான் முதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்திய ஆட்சி, தமிழ் புதல்வன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி மாணவ செல்வங்களுக்கு ஊக்கத்தொகை தந்த ஆட்சி, உரிமை பெண் திட்டத்தின் மூலம் பெண் பிள்ளைகளுக்கு ஊக்கத்தொகை தந்த ஆட்சி, காலை சிற்றுண்டி வழங்கிய ஆட்சி, முதியோர் தொகையை உயர்த்தி தந்த ஆட்சி, அயல்நாடு படிக்க செல்லும் மாணவர்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி தந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டுமா வேண்டாமா? அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான ஆட்சி தொடர தற்போது அவர் அளித்திருக்கிற வாக்குறுதி இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன், அந்த திட்டம் நடைமுறைக்கு வர வேண்டுமா வர வேண்டாமா? வேண்டாம். அதே போல 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி லேப்டாப், லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் லேப்டாப் வழங்கிய ஆட்சி திமுக ஆட்சி. அந்த ஆட்சி தொடர, அந்த சாதனைகள் தொடர இந்த தொகுதியில் போட்டியிடும் அண்ணன் சபா ராஜேந்திரன் அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர் வெற்றி பெற நீங்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். வேண்டும் சபா, வேண்டும் சபா, மீண்டும் சபா, வேண்டும் சபா, மீண்டும் திமுக ஆட்சி, வேண்டும் திமுக ஆட்சி. சமூக நீதியை காப்பாற்றிட, சமத்துவத்தை காப்பாற்றிட, பிற்போக்கு சக்திகளை விரட்டி எடுத்திட, வலதுசாரி சக்திகளை விரட்டி எடுத்திட, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே முத்திரையிட்டு அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு